Hi friends, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா chicken ghee roast எப்படி செய்யதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. bell பட்டனையும் click பண்ணிக்கோங்க. First அடுப்பை பத்த வச்சிரலாம். பத்த வச்சிட்டு 6 வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். அதை போட்டுறலாம். 3 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் நல்ல மிளகு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 4 பல் பூண்டு, 3 துண்டு இஞ்சி எல்லாத்தையும் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நல்லா கழுவி வச்சுருக்க சிக்கனை போட்டுக்கோங்க. நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அரைச்சி வச்ச மசாலாவையும் அதில் சேர்த்துடலாம். ஒரு எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றியிருக்கேன். அரை கப் தயிர் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு 3/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. கால் மணி நேரம் கழிஞ்ச பிறகு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அதில் ஒரு வாணலி வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் பொன்னிறமாக வரது வரைக்கும் அதை நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கியாச்சு. இப்போது சிக்கனை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. ஒரு சொட்டு தண்ணி சேர்க்கக்கூடாது. அதில் இருக்க தண்ணியே போதும். நல்லா பிரட்டி விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்பப்போ திறந்து கிளறி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 2 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தா நம்மளோட சூப்பரான கீ ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இறக்கும்போது 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். Thanks for watching.